தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ரயில் நிலைய பெயர் பலகையில் இந்திய எழுத்துக்கள் கருப்பு மை கொண்டு அடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விமலவேலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விமலவேலன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தி வருவதோடு கல்விக்காக மத்திய அரசு தமிழக அரசுக்கு தர வேண்டிய ரூபாய் 2152 கோடி பணத்தை மத்திய அரசு ஒதுக்கவில்லை. மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ள நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாவிட்டால் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒதுக்க முடியாது என்று சமீபத்தில் அறிவித்திருந்தார். இதையடுத்து தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கும் இந்தி மொழி திணிப்புக்கும் எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் இந்தி மொழி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்று காலை தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கரன்கோவில் எம்எல்ஏவுமான ராஜா தலைமையில் மாவட்ட பொருளாளர் சரவணன், நகர செயலாளர் பிரகாஷ், மேல நீலகிணலூர் ஒன்றிய செயலாளர் சேர்மன் பெரியதுரை உள்ளிட்ட திமுகவினர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில் நிலையத்தில் உள்ள ரயில் நில சந்திப்பில் அமைந்திருக்கும் பெயர் பலகையில் தமிழ், ஆங்கிலம், இந்தி என மும்மொழியில் சங்கரன்கோவில் என எழுதப்பட்டிருந்த பெயரில் இந்தியில் எழுதப்பட்டிருந்த சங்கரன்கோவில் என்ற எழுத்துக்களை கருப்பு பெயிண்ட் மூலம் அழித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் அவர்கள் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்றவாறு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். இதனால் சங்கரன்கோவில் ரயில்வே நிலைய பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.